ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி. இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான சம்மருக்கு ஏற்ற மஞ்சள் பூசணி கூட்டு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். மஞ்சள் பூசணி ஒரு பத்தை, கடலை எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு அரை டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 3, கறிவேப்பிலை 2 இனுக்கு, தக்காளி 2, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், தனிமிளகாய் தூள் அரை ஸ்பூன், தண்ணீர் 200 ml. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 3 சேர்த்துக்கிறேன். இது போல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். கறிவேப்பிலை 2 இனுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த பூசணிக்காயில் நிறையவே சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சீக்கிரமாக வதங்கணும், அதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். பெரிய பூசணிக்காயில் ஒரு பத்தை பூசணி எடுத்திருக்கேன். 300 கிராம் அளவுக்கு வெயிட் இருக்கும். நல்லா வேகணும், அதுக்காக நான் 200 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா குழைவாக வேகிறதுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வேகிறதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேகிறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதுமான்னு பாருங்கள், இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்தோன்னா இந்த கூட்டோட டேஸ்ட்டே மாறிடும். பூசணிக்காய் நல்லா வேகணும், அதுக்காக நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மஞ்சள் பூசணியில் நார் சத்து, பீட்டா கரோட்டின், விட்டமின் சி, பொட்டாசியம்னு நிறைய சத்து இருக்குது. அதனால் இது மலச்சிக்கலை சரி பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும், கண் பார்வையை தெளிவுபடுத்தும், புற்றுநோயை கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப முக்கியமாக சூரிய வெப்பத்தால் நம்ம ஸ்கின்ல ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணும். இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதால நம்ம ஸ்கின்ல இருக்க தழும்பு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். இந்த அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த மஞ்சள் பூசணி கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு போலவே ரொம்ப ருசியாக இருக்கும். கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.